வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் வந்து எங்களோட பேர்ட்ஸுக்கு என்னென்ன மாதிரியான கீரை வகைகள் போடுறோம், என்னென்ன மாதிரியான இலை வகைகள் கீரை வகைகள் போடலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலுக்கு வந்திருந்தா எங்களோட சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட சேனலோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நாங்கள் வந்து என்னென்ன கீரை வகைகள் போடலாம்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் உங்களோட வீட்டில் கீரை சமைக்கும் போது அதோட தண்டை வந்து தூக்கி வெளியில் போடுவீங்களா? அப்படி இனிமேல் அப்படி போடாமல் அதை வந்து உங்களோட பேர்ட்ஸுக்கு போடுங்க. அதே மாதிரி உங்களோட வீட்லேயே நிறைய இலை வகைகள் கண்டிப்பாக இருக்குது. முருங்கைக்கீரை, வேம்பிலை, மற்றது வெள்ளாரை, துளசி, கற்பூரவள்ளி, தூதுவளை அப்படியான இலை வகைகளையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களோட பேர்ட்ஸுக்கு போடணும். ஏன்னு சொன்னால் மருத்துவ குணம் நிறைந்த வேம்பு எல்லாம் அவைக்கு வந்து அவங்களோட இம்யூனிட்டி லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி சளி பிடிச்ச அந்த டைமில் இந்த கற்பூரவள்ளி, துளசி எல்லாம் அவைக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இப்போ வந்து வெக்க காலம்னு சொன்னால் வெக்க காலத்தில் வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக பசலி, கீரை, வெள்ளாரை அதெல்லாம் கண்டிப்பாக போடணும். இப்போ பொன்னாங்கானி வாங்கினீங்கன்னு சொன்னால் அதில் நிறைய பூச்சி அடித்த இலையெல்லாம் வரும். அப்படியான இலகைகள் தண்டுகளை வந்து நீங்கள் பேர்ட்ஸுக்கு கண்டிப்பாக போடணும். கீரையோட தண்டுகள் எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடும். கீரை தண்டு வந்து நீங்கள் வந்து அதை வந்து பேர்ட்ஸுக்கு போட்டிங்கன்னா எல்லாம் வடிவாக நல்லா சாப்பிடுவீங்க. அது மாதிரி தோட்டம் வழியே இருக்கிற பசலி கீரைகள், மற்றது புதினா அதெல்லாம் வந்து பேர்ட்ஸ் வந்து நல்லா விரும்பி சாப்பிடும். வீட்லேயே கண்டிப்பாக அருகம்புல் இருக்கும், அது கற்பூரவள்ளியில். வெள்ளாரை வந்து எல்லாமே விலை குறைந்த கீரை வகைகள்லாம். அதை வந்து நீங்கள் வெள்ளாரை எல்லாமே வந்து வாங்கியும் போடலாம். உங்களோட பேர்ட்ஸோட எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த இலை வகைகளை வந்து அவைக்கு பங்கிட்டு போடுங்க. இந்த இலை வகைகளையும் இப்படி பங்கிட்டு போடுறாலும் உங்களுக்கு வந்து செலவும் நிறைய குறைவு. என்னென்னு சொன்னால் வீட்லேயே நிறைய இலை வகைகள் இருக்கும். தோட்டம் வழியே இருக்கிற சில வகையான புல்லுகளையும் அவை வந்து சாப்பிடுவிடும். தேங்காய் கீரை அப்படியான புல்லுகளையும் வந்து இந்த பேர்ட்ஸ் நல்லா விரும்பி சாப்பிடும். வேப்பமிலையெல்லாம் நீங்கள் ஆரம்பத்திலேயே போட்டு பழக்கினீங்கன்னு சொன்னால் அவைக்கு வந்து நல்லது. ஏன்னா விரத்தங்கள் எதுவுமே வராது பேர்ட்ஸுக்கு. ஓகே வியூவர்ஸ், மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.